சபதம் பண்ணி இருக்கேன், அதனால எங்கிட்ட கற்றுக்கொண்ட எல்லாமே சரியான நேரத்திலே மறக்கட்டும். இவரா வாத்தியாரு? மறக்கட்டும்னு சொல்லி இருக்கலாம். இந்த பையன் மறுபடியும் படிச்சிருப்பான். சரியான நேரத்தில் மறக்கட்டும். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்திலே அந்த நிமிஷத்திலே அதை பயன்படுத்துகிற வினாடி மறந்து போச்சு. இப்போ அம்மாவுக்கு கொடுத்த வரம் நாகாத்திரத்தை மறுமுறை விடமாட்டேன் ஒரு பக்கம் இழுக்குது. சல்லியனுடைய கோபம் இன்னொரு பக்கம், பிராமணனுடைய சாபம் இன்னொரு பக்கம், பரசுராமருடைய சாபம் இன்னொரு பக்கம். 4 பக்கம் அவன் கழுத்த கயிறு மாதிரி இழுக்கிறது. நடுவில் அந்த பையன் இருக்கான், சாகல்ல. காரணம் அவன் செஞ்ச புண்ணியம் அவனை காப்பாத்து. கிருஷ்ணன் பார்க்கிறான் தேர்தட்டுல இருந்து. ஆண்டவனுக்கு தெரிய சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே. நம்ம மனுஷங்கிட்ட சொல்லணும், ஏய் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க, 1 லிட்டர் பால் சேர்த்து வாங்கி வை. பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா தான் வாங்குவா. ஆடு மாடு கிட்ட சொன்னாலும் புரியாது. ஏன் மாடே மாடே நாளைக்கு எங்கள் வீட்டில் 4 பேர் வரா, 4 லிட்டர் சேர்ந்து கறான்னா கறக்காது. மிருகங்களுக்கு தெரியாது. கடவுள்கிட்ட சொல்லவே வேண்டாம். நாம் நினைச்சாலே அவனுக்கு புரியும். நாம் சிந்தித்த எல்லாம் சிந்தை அறிந்து உதவக்கூடியவன் பரம்பொருள். இப்போ இவன் கஷ்டம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கர்ணனால சாகவும் முடியல, வாழவும் முடியல. பழம் பழுத்து விட்டது, இனி அது காம்பில் இருக்கக்கூடாது. உடனே கிருஷ்ணன் பார்க்கலாம், சூரிய அஸ்தமனத்துக்கு 2 விற்கடை. உடனே அர்ஜுனா கொஞ்சம் சண்டையை நிறுத்து, இதை நான் வரேன். தேரை விட்டு கீழே இறங்கினான். அந்த அசடு கேட்கல. கிளைமேக்ஸ் பா, சரியான நேரம். தமிழ் படத்தில் கூட கிளைமேக்ஸில் போலீஸ்காரர் வந்துடுவாரு. இப்போ கர்ணனை அழிக்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ தேரை விட்டு இறங்குறியே, கேட்க தெரியல, பேசாம உட்காந்துருக்கான். கீழே விட்டு இறங்கின கிருஷ்ணன் மயில் பீலி இல்ல, பட்டு பீதாம்பரம் இல்ல, ஒரு பஞ்சகச்ச வேஷ்டி, மார்பில பூணூல், தலையில குடுமி, கையில தடி, ஒரு பிராமண கோலத்துல வர்றான். வயசான கிழவ, தலை ஆடுது, கை ஆடுது, அப்படி வருகிறோம். என்னடா நம்ம தேர விட்டு கிருஷ்ணன் இறங்கினா கிருஷ்ணனை காண ஒரு கிழவன் போறானே, அர்ஜுனனுக்கு தெரியல. விதி இருந்தா தான் ஆண்டவனை பார்க்க முடியும். இதே தெருவில் நாம நடக்கிறோம். 100 பேர் நடக்கிறாங்க ஒரு நாளைக்கு. 101 ஒருத்தன் வர்றான். அவன் எப்படி பார்க்கறான், கீழே ஒரு 1000 ரூபா நோட்டு அல்லது ஒரு வைர நெக்லஸ் டக்குன்னு எடுக்கிறான். அதே பாதையில் அது வரைக்கும் 100 பேர் நடந்தான். ஒத்தன் கண்ணிலையும் படல, அவன் கண்ணில் தான் பட்டது. காரணம் என்ன, அவனுக்குத்தான் விதி இருந்தது, கிடைத்ததே தவிர எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்க முடியாது. அதனால இங்கேயும் அதே மாதிரி அந்த ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பரிசுத்தமான மனம் கர்ணனுக்கு இருந்தது, அர்ஜுனனுக்கு இல்ல. அவனுக்கு தெரியல. இப்ப கிட்ட வர்றான். இவன் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கான், ரத்தம் கொட்டுகிறது, தேர்தட்டில் சாஞ்சிருக்கான். அப்போ உடனே அந்த கிழவர் வந்தார். வந்த உடனே, அப்பா கர்ணா, அத்த வெற்பிரண்டு விற்கிடை என்ன ஆதவன் சாய்தல் கண்டருளி முத்தருக்கெல்லாம் மூலமாய் வேத முதற்கொழுந்தாகிய முதல்வன் சித்திர சிலைக்கை விஜயனை செருணி ஒழிகன தேர்மிசை நிறுத்தி மெய்த்தவ படிவ வேதியன் ஆகி வெயிலவன் புதல்வனை அடைந்தான். நல்ல வேதம் கற்ற பிராமணனா வந்து நிற்கிறான். வந்து நின்ன உடனே கர்ணன் இப்படி பார்க்கறான். உடனே கிருஷ்ணன் கேட்கிறான், அப்பா இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நீ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் மகாமேரு மலையில தவம் பண்ணினேன், எனக்கு தாங்க முடியாத தரித்திரம், உங்ககிட்ட வந்தேன், இப்பவே கொடு, எனக்கு வேண்டியதை இப்பவே கொடு. இது அதிகார பிச்சை. அவன் சாக கிடக்கிறான், அவனுக்கு ஒரு வாய் தண்ணி ஊத்தணும்னு தோணல, இப்பவே கொடு. தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணிகள் தொடர்ந்தவர் தமக்கு வேண்டிய நீ தருதி என அறிந்தேன், மேருவினிடை தவம்பு உண்டேன், ஈண்டிய வறுமையும் இன்னலும் தொடர ஈண்டு வந்தே இயைந்ததொன்று இக்கடத்து அழிப்பாய், தூண்டிய குரகத கவன தடந்தேர் சுடர் தோன்றிய தோன்றால் சூரிய புத்திரனே இப்பவே கொடு. பார்த்தான். கர்ணனுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா எழுத்த மாதிரி கண்ணு கெட்டின தூரத்துல அர்ஜுனன் தேர்ல கிருஷ்ணன் இல்லை. இங்க ஒரு பிராமணன், அவன் கடைசியா எதனால் அவனுக்கு தோல்வி வந்தது, பரசுராமர் சாபம். பரசுராமர் என்ன சொன்னார், அந்தணனுக்கு ரத்தத்தை கண்டால் பயம், நீ ரத்தத்தை கண்டு பயப்படல, அதனால நீ பிராமணன் இல்ல, என்னை ஏமாத்திட்ட, நீ சத்திரியன். அப்போ ரத்தத்தை கண்டால் பயப்படுகிறவன் பிராமணன்,
தம் உடம்புல இருந்து வர்ற ரத்தத்தை கண்டாலே அவன் நடுங்குவான்னா, போர்க்களத்துல அத்தனை பேர் செத்து கிடக்க, குடலெல்லாம் கீழே கிடக்க, யானையும் குதிரையும் மேய்க்க, அங்க ரத்த சேரு, அந்த ரத்த சேத்துல ஒரு பிராமணன் வருவானா? அதுவும் வயதான, வேதம் படித்த, ஒழுக்கமிக்க, ஆச்சாரமான, சாஸ்திர ரீதியான ஒருத்தன் வருவானா? ஒரு பையன் வரலாம், பிராமண பையன். ஆனா வேதம் கற்று மிகப்பெரிய ஆச்சாரியராக இருக்கிற ஒருத்தர் போய் மிலிட்டரி ஹோட்டலில் போய் காப்பி குடிக்க மாட்டாரு, தண்ணி வாங்கி தர மாட்டான், குடிக்க மாட்டான். இந்த காலத்திலேயே அந்த காலத்துல பார்க்கிறான், அத்தனை வேதம் முடிந்தான், வாயில வேதம் வருகிறத சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இத்தனை பிணம் நாறுகிற இந்த இடத்துல வருவாரா? வந்திருக்கிறார் என்றால் இவன் பிராமணன் அல்ல. அப்ப இவன் யாரு? போர்க்களத்துக்கு எந்த பிராமணனும் வரமாட்டான், போர் செய்வது அவன் வேலை இல்லை, துரோடரை தவிர. அப்ப தேர்தட்டுல கிருஷ்ணன் இல்ல, இங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். அப்ப யாரு? வேதத்துக்கே நாயகனாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் வந்திருக்கிறான். கர்ணன் புரிந்து கொண்டு விட்டான். அவன் தான் பக்தன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்ளணும் கடவுளை. சும்மா சிவசிவா சிவசிவாங்கிறது பிரயோஜனம் இல்லை. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்டரிபுரத்துல விட்டலர்கிட்ட ரொம்ப பக்தி. அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்றார். அவர் கேட்டார், தவசம் பண்ணும்போது 3 இலை போடணும், 2 இலையா 6 இலை, ஒன்று மேலே ஒன்றா 2 இலை, அது மாதிரி 3 போடணும் பிராமணர்கள் வீட்டில். ஒன்று நம்ம அப்பா செத்து போயிட்டா அப்பாவுக்கு, இன்னொரு இலை நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்முடைய முன்னோர் தாத்தாக்கு, இன்னொரு இலை பெருமாளுக்கு. அது சைவனாக இருந்தால் அதுக்கு பேர் மகாவிஷ்ணு இலைன்னு தான் பேர். அது அந்த இலையில் மற்ற 2 இடத்துலையும் வேறு யாரையாவது ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த மகாவிஷ்ணு இலையில மாப்பிள்ளை தான் உட்கார வைப்பாங்க, பையன் உட்காரக்கூடாது. யார் செத்து போயிடும் அவங்க வீட்டு சந்ததிக்கார உட்காரக்கூடாது. அம்மா செத்து போனால் பொண்ணை உட்கார வைக்கலாம், பையன் உட்காரக்கூடாது. இவர் கேட்குறாரு, இந்த மகாவிஷ்ணு இலையில வீட்டெல்லாம் நீயே வந்து உட்காரணும். பரமபக்தர் வரேன்ட்டார். அடுத்த நாள் தவசம் இலை போட்டு பரிமாறியாச்சு. ஏன்னா மகாவிஷ்ணு இலையில கையை வச்ச பிறகுதான் மற்றவன் சாப்பிடணும். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அந்த இலைக்கு ஆளே காணும். கிருஷ்ணன் வருவான், பெருமாள் வருவார்னு இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் ஒரு எரும மாடு சாக்கடையில போட்டு புரண்டுட்டு கிடுகிடுன்னு உள்ள வந்து அந்த இலையில வாய வச்சுது. உடனே நாமதேவர் தடி எடுத்து அடி அடிச்சார். சாயந்தரம் மணி 6 ஆயிடுச்சு. அடிச்சு அந்த எருமையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குளிச்சு புதுசா சமையல் பண்ணி சாப்பாடு போட்டார். அவங்க இல்லாம அடுத்த நாள் கோயிலுக்கு போனார். உன்னை வர சொல்லி அவ்வளவு கெஞ்சினேனே, நீ வல்லியே, எரும மாடுலையா என் வீட்டுக்கு வந்தேன், அவ்வளவு பாவியா? அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு சுவாமி மேல இருக்கிற மாலையெல்லாம் எடுத்தார். பார்த்தா அந்த விக்கிரகத்தோட முதுகு கையெல்லாம் முண்டு முண்டா புடைச்சிருக்கு. இதனடா நேற்று நல்லா எப்படி வந்தது? அப்போ ஒரு அசரீரி கேட்டது, நாமதேவா நான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை அடின்னு அடிச்சிய, அடிச்சதுனால வீங்கி கிடக்கு பாரு குழக்கட்ட மாதிரினார். எருமையில் வந்தது. ஏன் நான் எப்போ சங்கு சக்கரத்தோட தான் வருவேன், எனக்கு கை வலிக்காதா? எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், தூணிலும் இருக்கிறேன், துரும்பிலும் இருக்கிறேன், எதுவாக வேண்டுமானாலும் நான் வருவேன். எந்த நேரத்தில் வந்தா அது தெய்வம்னு புரிஞ்சுக்கோ. அதை படிச்சதுல ஒரு பழக்கம் நான் வச்சிருக்கேன். வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். அது பங்குனி உத்திரமோ அல்லது சஷ்டியோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு சக்கரை பொங்கலோ வடையோ நைவேத்தியம் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ள யார் வராங்களோ, அது வேலைக்காரி ஆனாலும் சரி, பில் கலெக்டர் ஆனாலும் சரி, தண்ணி கொண்டு வரவனாலும் சரி, கேஸ் யாரா இருந்தாலும் சரி, உள்ள கொண்டு போகவே மாட்டேன். சாமி ரூம்ல இருந்து கொண்டு வந்த உடனேயே அந்த அவனுக்கு முதல்ல அது அவனோ அவளோ தட்டுல கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ள வர்றது தெய்வம். வீட்டுக்குள்ள வர்றது தெய்வம். அதுல ஜாதி கதியெல்லாம் கிடையாது. சிவபெருமான் என்ன ஜாதி? அவருக்கு அப்பா அம்மாவே இல்லை, தெரியாது. முருகன் என்ன ஜாதி? அவங்க அப்பனுக்கே ஜாதி இல்லை, அவனுக்கு அது ஜாதி. ஜாதி ஆண்டவனுக்கு கிடையாது. வழிபடுகிறோம், அதனால இது பிராமண கடவுள், இது செட்டியார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால தாய்மானவர் பூ பறிக்க மாட்டார். பூ பறிக்க போறாரு, ஐயோ இந்த பூவுக்குள்ளே நீதானே இருக்க, உன்னையே பறிச்சு உனக்கே பூஜை பண்ணுவேனா? பார்க்கின்ற மலரோடு நீயே ஆனாய், மலர் பறிக்கவும் அஞ்சினே. இங்க அதனால அது எருமமாடும் நான் தான். இப்ப கர்ணனுக்கு அது தெரிந்தது, வந்திருக்கிற பிராமணனும் கிருஷ்ணன் தான். என்ன வேணும்? அப்ப சொல்றான், எனக்கு ஏய்ந்ததொன்று இக்கணத்தை அளிப்பாய். யாராவது அந்த நேரத்தில் வந்து கேட்டா கோபம் வராது? நானே சாய கிடக்கிற எல்லாருக்கும் கொடுத்து என்னத்தரா வாரி கட்டிக்கிட்ட போடா சொல்லியிருப்போம். ஆனா வந்த அந்தணன் உரைத்த வார்த்தை
இருசவிக்கு அமுதன கேட்டு என்று கொண்டந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசவிக்கு அமுதன கேட்டு வென்று விஜயன் கை கணங்கினால் ரதமீது வீழ்வோம், மெய் தளர்ந்து ரதமீது விழுவோன். என்ன கேட்கிறான்? ஐயா, நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க என. கேட்டதை கொடுக்கறதே கஷ்டம். கர்ணா அப்ப கேட்கிறான், அப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கோ அதை நீயே சொல்லு. எப்போ? விஜயனுடைய அம்பினாலே மெய் தளர்ந்து ரதமேல் விழுவோம், நன்று நன்று என நகைத்து நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க. அப்ப கிருஷ்ணன் கேட்கிறான், ஒன்றிய படி நீ செய்த புண்ணியத்தை உதவு. கொஞ்ச நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் சரியா போயிடுச்சு. ஏன்னா புண்ணியம் என்பது அவன் தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு ஆளை வச்சு பண்ண முடியாது. யார் செஞ்ச புண்ணியம் யாருக்கோ வர்றோம், அரசியல்வாதி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கிடுவான். நான் பண்ற அக்கிரமத்தையெல்லாம் பண்றேன்னா எனக்கு பதிலாக நீ புண்ணியம் பண்ணமா முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியம் அவரவருக்குத்தான் சேரும். நமக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்தால் சொத்து எனக்கு பிறகு என் வாரிசுக்கு போய் சேரும். எனக்கு வாரிசே இல்லை என்றா நான் செத்த பிறகு என் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது மாதிரி நம்ம புண்ணியத்துக்கு வேலை இல்லை, நம்ம பரமபதம் போயிட்டோம்னா அந்த புண்ணியம் ஆண்டவங்கிட்ட தான் போய் சேரும். ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்குலாம் மாசத்துல 3 நாள் லீவ், கேஷுவல் லீவ், வருஷத்துல 12 நாள், மாசத்துல 1.5 நாள். இப்போ என்ன மாதிரி ஊரா போய் பேசுறவங்க ஜனவரி மாசமே 12 நாள் தீர்ந்துருவோம். ஜனவரி பிப்ரவரியிலே ஜனகணமன இருக்காது. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துல தான் நிகழ்ச்சியே வரும், ராமநவமி, பங்குனி உத்திரம் எல்லாம். அப்ப லீவ் போடணும். என்கிட்ட லீவ் இல்லை. இன்னும் சில பேர் லீவே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே ஃபேன் இருக்குது, வீட்டில் போனால் ஃபேன் போட்டால் கரண்ட் பில் கட்டினா இங்கே இருக்கலாம், வீட்டுக்கு போனால் கடங்காரம் வருவான், பொண்டாட்டி பிடிக்குவா, இது நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பேர் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு கூட போக மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்க லீவ் அப்படியே இருக்கும். நான் போய் என் லீவெல்லாம் முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு 12 நாள் அப்படியே இருக்குது சார், எனக்கு ஒரு 2 நாள் கடன் கொடுக்க முடியாது. ரூபா கொடுக்கலாம், சொத்தை கூட எழுதி வைக்கலாம், ஆனால் நம்ம லீவை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. சாதாரண அரசு சட்டத்தையே மீற முடியாத போது ஆண்டவன் சட்டத்தை மீற முடியுமா? அவரவர் புண்ணிய பாவம் அவரவருக்கு அனுபவிச்சா அனுபவி, இல்லைன்னா அது ஆண்டவருக்கு சரண்டர். இது தெரியாதா கர்ணனுக்கு? இவன் வந்து கேட்கிறானே, அது மட்டும் இல்லை எனக்கு தரித்திரம்னா, இது பொய் இல்லை. மகாலட்சுமியை மார்பிளையே வச்சிருக்கான். சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு பிடிச்ச வேட்டி தான் கட்டியிருப்பான். ஆனால் பெருமாள் கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பட்டு வேஷ்டி. நம்ம தான் டிவியில் பார்க்குறமே திருப்பதியை, கை துடைக்கிறதெல்லாம் கூட பட்டு புடவை தான். சித்திரங்களும் சரிங்க, திரை பிடிக்கிறது பட்டு புடவை தான். ஏன்னா குவியுது வந்து பட்டுப்பட்டா. சேலத்தில் இருந்தால் பெருமாளுக்கு பட்டு வேஷ்டியை நெய்து அனுப்புறீங்க இங்கே இருந்தா. அப்போ அத்தனையும் போகுது இங்கேருந்து. அவர் என்னைக்கு செத்த வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி, கல்யாண வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி. அவருக்கா தரித்திரம்? மகாலட்சுமி புருஷனுக்கா தரித்திரம்? கிருஷ்ணன் சொல்றான், எனக்கு தாங்க முடியாத தரித்திரம்டா, நான் மேருமலையில தவம் செஞ்சேன். இதை ஒரு குழந்தை கேட்டா கிருஷ்ணனே போய் சொன்னான். அவன் போய் சொல்லி எங்க வாத்தியார் பணம் வாங்கிட்டு சொன்னாரு, இவன் வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு போறான்ல, அப்ப அந்த பையனை எப்படி திட்டுறது? கிருஷ்ணன் சொன்னா, ருக்மணி சொன்னா ஆன்னு கேட்கிற, நான் சொன்னா பொய்யாமா. கிருஷ்ணன் பொய் சொல்லல, அவனுக்கு தரித்திரம். தரித்திரம்னா சோத்துக்கு இல்லாத மட்டும் தரித்திரம் இல்லை, கால் இல்லாதவனுக்கு கால் இல்லையேன்னு தரித்திரம், கால் இருக்கிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு தரித்திரம், செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் இல்லையேன்னு தரித்திரம், சைக்கிள் இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இல்லையேன்னு தரித்திரம், ஸ்கூட்டர் இருக்கிறவனுக்கு கார் இல்லையேன்னு தரித்திரம், கார் இருக்கிறவனுக்கு இந்த வருஷத்து மாடல் இல்லையேன்னு தரித்திரம். ஏழை குழந்தை கஞ்சிக்கு உப்பு இல்லையேன்னு அழுகிறது, பணக்கார வீட்டு பையன் ஹார்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அழுவோம். எல்லாம் நிறைஞ்சவன் யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு கஷ்டமே இல்லையேங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான், ஒரு கஷ்டமே இல்லைங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான். அதனால தரித்திரம் இல்லாத பகவானுக்கு என்ன தரித்திரம்? நல்ல பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். 10 பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்றிவிட்டு 10 பக்கம் பெட்டிஷன், என் பையனுக்கு பொண்ணா பிறக்கணும், என்னோட மகளுக்கு பொண்ணா பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், என் மகனுக்கு பையனா பிறக்கணும். ஏன்னா என் மகளுக்கு பொண்ணு பிறந்தா தான் என் சம்பந்தியம்மா எங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் அவ பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவான். அவ்வளோ நல்ல எண்ணம். 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரிக்கு கண்ணு தெரியப்படாது, எனக்கு 4 கண்ணு வேணும். இத்தனை பெட்டிஷன். பஜனை மடத்துக்கு பட்டாணி சுண்டல் கொடுக்குற மாதிரி 10 பைசா கற்பூரத்துக்கு அத்தனை கேட்குறோம். என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை வணங்குவதே வேலை, வணங்கிறது கூட வேண்டாம், நினைப்பதுதான் வேலைன்னு வாழுகிற மிகப்பெரிய சர்வபரி தியாகியாக, மிகப்பெரிய பரமஞானியாக இருக்கிற ஒத்தங்கூட இல்லையே, அதுல பாரதத்தில் இல்லை.
நான் சொன்னேன், கிருஷ்ணனுக்கு 2 துளசி போட ஆள் இல்லை. அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க, அவன் அடித்தான். அவன் அம்மா உரல்ல கட்டி வச்சா, அவங்க மாம யானையை விட்டு மிதிக்க வச்சான், மல்லர்களை வச்சு அடிக்க வச்சான், துரியோதனன் குழிய வெட்டி சாக வச்சான். எல்லாரும் அவன் அழித்தார்ல தவிர அவன் வணங்க ஆள் இல்லை. ஆனா அம்மா ஜெயிலே இருந்தா யசோத கிட்ட போயிடுத்து. பிறந்தது ஒரு இடம், போனது ஒரு இடம், அங்கிருந்து 9 வயசுல மறுபடியும். கிருஷ்ணன் நினைக்கிறான் இங்க பக்தன் இல்லையே. இப்ப கர்ணன் தான் பக்தன். அவன் எதுவுமே கேட்கல. அத்தனை கஷ்டத்துல கூட கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு கூட கேட்கல, தங்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் அவன் தான் உண்மையான பக்தன். இப்ப சொல்றான், எனக்கு தரித்திரண்டா, பக்தன் இல்லை, அதனால உங்ககிட்ட வந்தேன். எங்க மேருவில் தவம் செஞ்சான்? மேரு என்பது இப்படி இருக்கும். நீங்க ஆச்சாரிய சுவாமிகள் பூஜை பண்ணும்போது பார்த்தா மேரு. காஞ்சிபுரத்தில் போனா காமாட்சிக்கு போனா அது ஒரு எந்திரம், மேரு எந்திரம்னு பேரு, மகாமேரு. அதுல தான் பூஜை பண்ணுவாங்க. அதுல எல்லா தெய்வங்களும் அடக்கலாம். இப்ப தேர் மேல இருக்கிற கூரையை பிரிச்சுட்டா இப்படிதான் இருக்கும், படிப்படியா மேரு மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணன் அங்கதானே உட்கார்ந்துருந்தான். நான் மேருவினடை தான் இருந்தேன். என்ன தவம்? தீமை அழிந்து நல்லது ஜெயிக்கணும். அதற்காக நான் தவம் விரதம் இருந்தேன். அந்த தேர்த்தட்டாகிய மேருவிலே நான் தர்மம் ஜெயிக்கணும்னு தவம் இருந்தேன்டா. அதனால மேருவினடை தவம் பூண்டேன், பொய்யில்ல. எனக்கு தரித்திரம், பக்தன் இல்லையே தரித்திரம். உங்ககிட்ட வந்தேன், எனக்கு வேண்டியதை இப்பவே கொடு, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம். அப்ப கர்ணம் பார்த்தான், உனக்கு தர்ற பொருள் எங்கிட்ட என்னடா இருக்கு? தரத்தகு பொருள் நீயே நவில்க. எவனாவது பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டு கொடுப்போமா? அவன் கேட்பான், அதில் சூடா 4 இட்லி சட்னி சாம்பாரோட கொண்டு வாமா, கொடுப்போமா? பிச்சைக்காரனுக்கு திமிர பாருப்போம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்போம், இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா போ. ஆனா கர்ணன் ஒத்தந்தான் கேட்டான். இந்த நேரத்துல, சாகர நேரத்துல, எல்லாரும் என்ன கைவிட்ட நிலையில இப்ப வந்து கேட்கிறியடா, இப்ப உனக்கு தரத்தகு பொருள் என்ன இருக்கு? கிருஷ்ணன் கேட்டான், நீ செய்த புண்ணியத்தை கொடு. கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுது. சிரிச்சான். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியே வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையா? ஐயா, எனக்கு உயிர் போயிடுதா? இது செத்த பிறகு வருகிற ஏதாவது மயக்கமா, இல்லை நிஜமாவே உயிரோட இருக்கானா எனக்கு தெரியல. என் உயிர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, அது கலங்கி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் வந்திருக்க, கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்குற பக்குவத்தில் நீ வரலையா? உனக்கு கேட்க தெரியலையே. நான் செய்த புண்ணியத்தை தானே கேட்கிறேன். நான் செஞ்ச புண்ணியத்தை உனக்கு கொடுத்தா அதனால ஒரு புண்ணியம் வருமே. ஒரு பேங்க் மேனேஜர் சொல்றார், சார் உங்க பணம் பத்திரமா இருக்கும், நீங்க எல்லா பேங்க்ல போட்டிருக்கிறதையும் எடுத்து கொடுங்க. நாம எல்லா பேங்க்லயும் ஒரு 1000, 10,000, 500 போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் பேங்க்ல கொண்டு போய் போடுறோம். அப்ப அது அத்தனையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டா அந்த பேங்க் முழுகலாம் இல்ல, அந்த பேங்க் முழுகிடுங்கிறான். அதுதான் இங்க சொன்னான். நான் செய்த புண்ணியத்தை கேட்கிறியடா, அதை உனக்கு கொடுத்தா அதனால ஒரு புண்ணியம் வருமே, அது என்ன காப்பாத்துமே? கிருஷ்ணனுக்கு கேட்க தெரியல, கொடுக்கத்தான் தெரியும். அவன் வரதராஜர், இவனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கம். அதனால கர்ணன் சொல்றான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையா? பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, யான் செய் புண்ணியம் அனைத்து உதவினே. அவன் செஞ்ச புண்ணியத்தை கொடுனா, இவன் செய் புண்ணியம்னா. ரெண்டுக்கு வித்தியாசம். செஞ்சதுன்னா ஏற்கனவே செஞ்சது, செய் புண்ணியம்னா இப்ப ஊறுகாய்னா நேத்தியும் ஊறித்து, இன்னைக்கு ஊறுது, நாளைக்கும் வரும். அது மாதிரி செய் புண்ணியம், நான் செய்த, செய்கின்ற, செய்ய போற அத்தனை தமிழ், அதுக்கு பேர் வினைத்தொகை. உனக்கு கொடுக்கிற புண்ணியத்தையும் உனக்கே தரேன்டா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, பிரம்மா கூட உனக்கு நிகரில்லை, எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டான். இப்ப உடனே கிருஷ்ணன் சொன்னா, சரி நீ கைப்புணலுடன் தருக. வாயால சொன்னா போதாது. அம்மாப்பேட்டையில் 4 வீடு ருக்மணியம்மா, நீங்க 4 நாள் கதை சொன்னீங்க, இந்த 4 வீடு உங்களுக்கு தானே, நான் போய் உள்ள உட்காந்தா உதப்பான். என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகணும், என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா தான் எனக்கு சொந்தம். அந்த காலத்தில் ரெஜிஸ்டர்ங்கிறதுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தார வார்த்து கொடுப்பது. வாங்குறவங்க கையை கீழே வச்சு கொடுக்குறவங்க கையை மேலே வச்சு தண்ணி ஊற்றுவான். இவங்க கையிலேருந்து தண்ணி அங்கே போகும், அதுக்கு பேர் தார வார்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சொத்துல நமக்கு உரிமை இல்லை.
இன்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கும் போது கன்னிகாதானம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு, மாப்பிள்ளை கையை கீழே வச்சு பொண்ணு கையை அது மேல வச்சு பொண்ணை பெத்த அப்பா தண்ணி ஊத்துவார். அப்பா இன்னிலிருந்து இந்த பொண்ணு உனக்கு சொந்தம், இனிமே எங்க கோத்திரம் இல்ல, எங்க குலம் இல்ல, எல்லாம் உனக்கே தான். இதான் தானம், கன்னிகா தானம். தானமா வாங்குறாம பத்திரிகை அடிக்கணும், உதைக்கணும். என்ன எப்படி அடிக்கணும்? ராமசாமி முதலியாருடைய மகளான இந்த சரோஜாவுக்கு கந்தசாமி முதலியாருடைய மகனான சுப்பிரமணியனை 10,000 ரூபாய் ரொக்கம் 50 பவுன் நகை கொடுத்து விலைக்கு வாங்குவதாக சம்பந்தப்பட்டவர்களால் தீர்மானிக்கப்பட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் கல்யாண மண்டபத்தில் 25/3/15 நடக்கிறது. நீங்க அத்தனை பேர் தின்னுபிட்டு சாட்சி கையெழுத்து போட வாங்கடா பாவிங்களான்னு அடிக்கணும். அது கன்னிகாதானமா? அது கன்னிகா. ரோட்ல உட்காந்து ஒரு பையன் சைட் அடிச்சா அவனுக்கு பேர் ரவுடி. அவனை கூப்பிட்டு நடு வீட்டில் சேர் போட்டு உட்கார வச்சு அவனுக்கு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் காப்பியும் கொடுத்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிடானா அவன் மாப்பிள. என்ன நியாயமோ தெரியல. அப்ப அதனால அத்தனையும் வாங்கி கொள்றதுக்கு தானம் இல்லை. தானம்னா அந்த காலத்துல பெரிய கட்டின புடவை கூட இல்லை, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வரணும். கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும், அதான் சாஸ்திரம். இப்பவும் கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். அந்த மஞ்சள் கயிறு தாலி கயிறு தாலியும் மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். இப்பெல்லாம் மாறி போச்சு. நீங்களே எல்லாத்தையும் வாங்கிருங்க, 2 செலவு நீங்களே பண்ணிடுங்க. எனக்கு வாங்குறது மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, தப்பு. அந்த கூரைப்புடவையை கட்டித்தான் மனையில உட்காந்து தாலி கட்டணும். அது புருஷன் வாங்கி கொடுத்தது. அப்பா வீட்டில் வாங்கி கொடுத்த புடவையோட கூட உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரக்கூடாதுரா. நான் கட்டின புடவையோட நான் கட்டின தாலியோட என் வீட்டுக்கு வரணும். நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். அதுதான் கன்னிகாதானம். அதை விட்டுட்டு ஆளை வச்சு போன்ல அதுல இதுல மிரட்டி லட்சத்தை கொடு, காரை வாங்கி கொடு, வீடை வாங்கி கொடு, 500 பவுனை கொடு கேட்டா அந்த பெத்தவன் மனசு என்ன பாடுபடும்? தார வாக்குற போது என்ன நினைப்பான்? நல்ல மாப்பிள்ளையா இருந்தா அப்பா ஒரு 10 பைசா கேட்காம என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியப்பா, நான் ஊத்துற தண்ணி உன் கையில நிக்காம ஓடுற மாதிரி வாழையடி வாழையா, உனக்கு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நல்லவனா உத்தமனா உன் குலம் விளங்கணும்னு வாசிப்பான். இப்படி புடுங்கி புடுங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எப்படி வாசிப்பான்? டேய், நான் ஊத்துற தண்ணி உன் கையில நிக்காம ஓடுது. சந்தனக்கடல் வீரப்ப மாதிரி என்ன கேட்டல்ல, நான் ஊத்துற தண்ணி உன் கையில நிக்காத மாதிரி நான் கொடுக்கறதெல்லாம் உங்ககிட்ட நிக்காம உனக்கு பொட்டை பொட்டையா கறி கட்ட கட்டையா ரெட்டை ரெட்டையா பொண்ணு பிறந்து எனக்காவது வேட்டி மிச்சம் உன் மாப்பிள்ள உன்னை கோமணத்தோட நிறுத்தணும். கல்யாணம் பண்ணும்போது கேட்கக்கூடாது, அவங்களா இஷ்டப்பட்ட அவங்க பொண்ணுக்கு ஏதோ செய்யட்டும். இங்க அதனால கைப்புணலுடன் தருக, தாரவாத்து கொடு. இன்னைக்கு வடார்காட்டுல எல்லாம் தாரவாக்குறதுன்னு ஒண்ணு உண்டு. பையன் தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் பேனாவை படு கொடுத்த தாராந்துட்டு வந்துட்டியாடாமா, தாரை வார்த்து விட்டு தொலைச்சிட்டியா, இனிமே அது உனக்கு கிடைக்காது. இப்ப கிருஷ்ணன் கேட்கிறான் கைப்புணலுடன் தருக. போர்க்களத்துல ஏது தண்ணி? அப்ப என்ன ரெட் கிராஸா இருந்தது? தண்ணீர அவன் புனல்னா திரவம்னா தண்ணின்னு சொல்லல, திரவம். ரத்தமும் திரவம் தான், எண்ணெயும் திரவம் தான், பாலும் திரவம் தான். மேலிருந்து கீழே ஓடி வருவது, வைத்த பாத்திரத்தை நிரப்புவது திரவம். கொஞ்சம் கூட இவன் யோசிக்கல. நெஞ்சில குத்தி இருந்த அம்ப புடிங்கினா குபு குபு குபுன்னு ரத்தம் வந்தது. நீட்டா கையணும். எப்பவும் இப்படி கையை வச்சுக்கிட்டு வரதராஜனா இருக்கிற பெருமாள் கையை நீட்டினார். அந்த இதயத்தை அம்பின் வாய் அம்பால் அழித்தான். ஏன் காலில் இருக்கிற அம்ப பிடிங்கினாலும் ரத்தம் தானே வந்திருக்கும். கிருஷ்ணா காலை நீட்டு, அவனுக்கு நேரம் அவன் கையை நீட்டும் போது அவனுக்கு நேரம் இவன் காலை நீட்டி அம்ப பிடிங்க எடுத்துக்கடா கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் நெஞ்சில் கொடுக்கறது மனப்பூர்வமா கொடுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு ஃபேஷன் வந்தாலும் ஆண்களுடைய ஷர்ட்ல இடது பக்கம் தான் பாக்கெட்டு. சில பேர் 2 பக்கம் வச்சுப்பான், அரசியல்வாதி 10 பக்கம் வச்சுக்குவான் லஞ்சம் வாங்குறதுக்கு, அது வேற விஷயம். ஆனா உலகம் முழுக்க ஷர்ட்ல ஒரு பாக்கெட்னா இடது பக்கம் தான். ஏன்னா அந்த காலத்துல இந்த பணத்தை வச்சுக்கிற சக்தி ஆண்களுக்கு தான், பெண்கள் வேலைக்கு போறதெல்லாம் இல்லை. அப்போ பாக்கெட்ல இருந்து நீ பணம் எடுத்து கொடுக்கிற போது, பாக்கெட்ல கை விடுகிற போது உன் இதயத்தை தொட்டுட்டு தான் கொடுப்பேன். இதய பக்கம் இடது பக்கம் தான் தள்ளி இருக்கு. மனப்பூர்வமா கொடுக்குறேன். உங்களுக்கு பாக்கெட் மணி, இதுங்களுக்கு ஜாக்கெட் மணி. ஒரு சின்ன பர்ஸ்ல போட்டு இங்க வச்சுக்குதுங்க, அதுவும் இடது பக்கம் தான். அதுல பணம் எடுக்கும் போது இதயத்தை தொட்டுட்டு தான் கொடுக்கணும், மனப்பூர்வமாக தரணும். இப்ப இதயத்தை அம்பின் வாய் அம்பினால் குளித்தான், வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட உடனே என்னடா வேணும் உனக்கு வரோம், நமக்கு கோவம் வராது. ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிச்சைக்கார, எனக்கு ஒண்ணும் இல்லை, சாக போறோட நிம்மதியா சாக விடாம குடுறான்னு கழுத்தறுத்த, இப்ப நீ எனக்கு கொடுக்குறியா? நம்ம வீட்டு வாசல ஒரு பிச்சைக்காரன், அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு,
இவன் ரொம்ப மனசு தாராளமாக 4 நாளத்து பழையதை கொண்டாந்து போடுவா. அவன் அதை வாங்கிட்டு, அம்மா உனக்கு எத்தனை மூட்டை அரிசி வேணும், எப்படி இருக்கிற நமக்கு எதில் அடிக்கிறதுன்னு தோணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பிடிசோர் இல்லை, இவன் நமக்கு மூட்டை அரிசி கொடுக்குறானா. தரித்திரம்னு சொன்ன கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வேணுமோ கேள், என்ன வேணுமோ கேள். மல்லலம் தொடைகள் நிறுவனை மகிழ்ந்து உனக்கு வேண்டிய வரங்கள் சொல்லுக தருதும் என்றான். இதை சொல்லிட்டான் ஒரு வேகத்தில். கல்யாணம் புதுசுல 15வது நாள் தீபாவளி வரும். இது அந்த மோகத்தில் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேம்மா. அவன் உடனே எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு சம்பளமே இல்லை, வைர நெக்லஸ் எங்கிறது வாங்கி தருது, வாக்கு கொடுத்துட முடியாது, கொடுத்தா கொடுக்கணும். இங்க அதே மாதிரி கிருஷ்ணன் எது வேணாலும் கேளு. ஒருவேளை கர்ணன் துரியோதனன் ஜெயிக்கணும், தர்மன் தோற்கணும், என்னை பெட்டியில வச்சு ஆத்தோட விட்டான அந்த குந்திக்கு கேன்சர் வரணும், என்ன தேரோட்டி மகன் ஏசினானே அவனுக்கெல்லாம் வாய் இழுத்துக்கணும். நானா இருந்தா அப்படிதான் கேட்பேன். சொல்லுவேன்ல, என்ன கேட்டாங்க நீங்க என்ன வரம் கேட்பீங்க, நான் செத்து போய் அல்ல சாகரத்துக்கு முந்தி கடவுள் என்கிட்ட வந்தா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா எனக்கு சொர்க்கம் வேண்டாம், செத்து ஒரு 3 மாசம் நான் பேயா அலையணும். ஏன்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா பல அக்கிரமத்தை நம்மால தடுக்க முடியல, காவல்துறையால தடுக்க முடியல, சட்டத்தினால தடுக்க முடியல, பெருகி கிடக்கு. நேர போய் அவனை கேட்க முடியாது, பேய் கண்ணுக்கு தெரியாது, எவனுக்கு பயப்படும். எவன் மொட்டை பெற்று எழுதுறான் ஓங்கி ஒரு அற கை இழுத்துக்கும். எவன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றானா அவனுக்கெல்லாம் கழுத்துல ஒரு வெட்டு பேசாம கும்போம். எவன் புருஷனுக்கு துரோகம் பண்றான் அவனுக்கு தலையில ஒரு குட்டு, எதை வேணா செய்யலாம். அப்போ 10 பேரை ஒரு ஊருக்கு 4 பேர் இப்படி பேயடி நாயடி அடிச்சா அவன் நடுங்குவான், ஐயோ பேய் அடிச்சிருண்டா, பேய் அடிச்சிருவா, திருந்திடுவான். அப்ப இந்த நாட்டை திருத்த காந்தி வேண்டாம், இந்த நாட்டை திருத்த மிகப்பெரிய சட்டங்கள் வேண்டாம், இந்த நாட்டை திருத்த பேய் தான் வேணும், பேய் தான் வேணும். அதனால இங்கே அந்த கேட்கிறான், கேட்டுட்டான் என்ன வேணா கேளு. ஒருவேளை துரியோதனன் ஜெயிக்கணும்னு கேட்டுட்டா கொடுக்கணும், கொடுக்கணும். கிருஷ்ணனுக்கு வயிற்றுக்குள்ள குதிரைக்குட்டி உதைக்குது, ஐயோ என்ன கேட்டுருவானோ என்ன கேட்டுருவானோ. அப்பதான் கர்ணன் ஜெயித்தான். நான் சொன்னேன் முதல் முறை கர்ணனுக்கு பிறப்பு உணர்த்திய போது வரமாட்டேன்னா, அப்ப கிருஷ்ணன் தோத்தான். 2ஆம் தடவை குந்தி அனுப்பி கூப்பிட்டான், வரமாட்டேன்னா 2வது தோல்வி. 3வது முறையாக குடுடான்னு கேட்டான், கேட்ட உடனே குடுக்கிறேன்னுட்டான். செய்தது என்னடா, செய்யறதையும் தர்றேன்னா. 3வது தோல்வி. இப்ப 4வது என்ன வரம் வேணுமோ கேளு. அவன் என்ன கேட்டான், ஐயா நான் தானம் பண்ணினால புண்ணியவான் இல்ல, தப்புக்கு நானும் பாஞ்சாலி துகில் இருந்த போது அங்க நானும் இருந்தேன், நீ தூதாக வந்த போது உனக்கு குழி வெட்டின இடத்துல நான் அவனுக்கு துணையா இருந்தேன், பாவங்கள் செஞ்சிருக்கேன், அந்த பாவங்களுக்காக நான் அனுபவிச்சு பிறந்துதான் ஆகணும். ஆண்டவனே கிட்ட வந்து கையேந்தி அவனுக்கே கொடுக்கிற புண்ணியம் செஞ்சும் கூட புண்ணியம் வேற பாவம் வேற, 2 சேராது. அதனால கர்ணன் சொல்றான், நான் மறுபடியும் பிறப்பேன், அப்படி எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு காசு வேண்டாயா, பதவி வேண்டாம், எத்தனை பிறவி அல்லல் வெவ்வினையால் இன்னமும் உற்பவம் உண்டாகில் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாத இதயம் நீ அளிக்க வேண்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை வந்து கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத மனச குடியா, அவனுக்கு கேட்க தெரியல, அவனுக்கு கொடுத்துதான் பழக்கம். இப்ப கிருஷ்ணன் பார்த்தான், ஆஹா இவன் என்னையே காப்பாத்திட்டான்டா, என்ன கேட்டுருவானோன்னு பயந்தான். அதுலேயும் கர்ணன் ஜெயித்து விட்டான், கிருஷ்ணன் தோற்று விட்டான். இப்ப சொல்றான் கிருஷ்ணன், டேய் இதுவரைக்கும் உன்னை சூத புத்திரனே, உன்னை இதுவரைக்கும் அங்க நாட்டு மன்னனே, டேய் கர்ணா இப்படித்தான் சொல்லியிருக்கேன், நீ என் மச்சான்டா, அத்தை பையன், குந்தியோட பையன், கிருஷ்ணனுக்கு அத்தை மகன். சொந்தத்திலேயே மிகச்சிறந்த உறவு மைத்துன உறவுதான், மைத்துனனுக்கு மிஞ்சிய உறவில்லை. பழமொழிய இந்த தூத்துக்குடியில முத்துக்குளிக்க இறங்குவான், இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி கரையில ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இறங்குவான். என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தாலும் அது ரிப்பேர் ஆகலாம். சுறாமீனோ கிராமீனோ அல்லது எனக்கு மூச்சு முட்டினா சங்கிலியை ஆட்டுவான், மேல இருக்கணும் இழுத்துருவான். இதை மச்சினங்கையில தான் கொடுப்பானே தவிர அண்ணன் தம்பி கையில கொடுக்க மாட்டான். ஏன்னா மச்சினங்கையில கொடுத்தா இவன் அசைக்கலைன்னா கூட இழுத்துருவான். ஏன்னா உள்ள போன தங்கச்சி புருஷன் செத்து போயிட்டா தங்கச்சி அவன் வீட்டுல வந்து உட்காந்து அவங்க எழுத்தா இருப்பான். ஆனா அண்ணன் தம்பி கிட்ட கொடுக்க மாட்டான், அவன் இழுக்கவே மாட்டான், இவன் செத்தா சொத்து அவனுக்கு வரும். அதனால மைத்துனன்கிறது மிகச்சிறந்த உறவு. இப்ப அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறான். மைத்துனன் உரைத்த வார்த்தை கேட்டு ஐயோ இவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு, தேரோட்டி மகன் ஏசி மனமெல்லாம் புண்ணு,
கையால தொட்டா கூட இவனுக்கு வலிக்கும்டா, பூவால ஒத்தணும். கிருஷ்ணன் நினைச்சான். பூவுக்கு எங்க போவான்? கிருஷ்ணனுக்கு கையும் தாமரை, கண்ணும் தாமரை, மனமும் தாமரை, கொவ்வாயும் தாமரை. அவன் புண்டரீகாட்சன். இப்போ மைத்துனன் உரைத்த வாய்மையை கேட்டு மரமலர் உகந்து உகந்து கைத்தல மலரால் அணைத்து கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றார் மூவரும் ஒருவனா மூர்த்தி. அவன் கேட்டது இல்லைங்க, அதை மனசை கொடுறா. கிருஷ்ணன் பார்த்தான், ஏடா மனசை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவேன்? கொடுக்கறதுக்கு டப்பு வேண்டாம், பணமும் வேணும். இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாத இதயம்னா. அவன் என்ன சொன்னான்? எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் தருகிற. ஆனா கர்ணா, நீ எனக்கு வேணும்டா, கொடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்காத. கொடுத்து கொடுத்து உன் பாவமெல்லாம் கழிந்த பிறகு முக்தி பெற்று என்ன அருகிலே வா. அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கேட்காமையே முக்தி கொடுத்தவன் இறைவன். யாருக்கும் கொடுக்கல, பீஷ்மருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. கர்ணனுக்கு மட்டும் அவன் முக்தி கேட்கவே இல்லை, மனசுதான் கேட்டான். மனசையும் தரேன், பணத்தையும் தரேன், தானம் கொடுத்து கிடைக்கிற புண்ணியத்தினால எங்கிட்ட வாடா என்று அவனை அழைத்து கொண்டு அழுதான். கண்மலர் கருணை நீராட்டி. கடவுள்கிட்ட நாம் அழுதது உண்டு, தினந்தனம் அழறோம். ஆனா கடவுள் அழுதது ஒரே ஒரு இடத்துல, கண்ணனுக்கு மட்டும்தான். வேற எந்த அவதாரத்திலையும் யார்கிட்டையும் அழல. கிருஷ்ணனுக்கு கண்ணு தாமரை, அதுல இருந்து சொட்டு சொட்டா வருது. பூவுல இருந்து தான் தேன் வரும். இப்ப வெளிப்புண்ண ஆத்துவதும் தேன் தான், உள்ள புண்ண ஆத்துவதும் தேன் தான். அதனால அந்த கண்ணிலிருந்து வருகிற கல் நீர், அதனால அவன் புண்ணை ஆற்றினான். முக்தியும் பெருதி முடிவில் என்றார் மூவரும் ஒருவனா மூர்த்தி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரா காட்சி தந்தான். ஏன்? கர்ணனிடத்தில் இருந்த பாவத்தை அழித்த போது பரமசிவன், புதிய கர்ணனை படைத்த போது பிரம்மன், அவங்கிட்ட இருந்த தர்ம குணத்தை காப்பாற்றிய போது பெருமாள். கருட சேவையில காட்சி தரான். பெருமாளை பார்க்கிற போது கருட சேவையில பார்க்கணும். பிள்ளையாரை பார்க்கிற போது ஆவணி மாசம் சதுர்த்தியில பார்க்கணும். முருகனை பார்க்கிற போது கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பார்க்கணும். சிவபெருமானை பார்க்கணும்னா திருவாதிரையில பார்க்கணும். அம்பாளை பார்க்கணும்னா ஆடி பூரத்துல பார்க்கணும். அப்பதான் வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு வரும்போது ஜெகஜோதியா வருவான். அப்ப மடிய விரிச்சு என்ன கேட்டாலும் தருவான். அதே மாதிரி சதுர்த்தி அன்றைக்கு விநாயக பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் தருவான். பெருமாள் கருட சேவை. காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கருட மேல வருவார். கருட சேவை தான் பெருமாளுக்கு உகந்து. அந்த காட்சி கர்ணனுக்கு மட்டும்தான் கிருஷ்ணாவதாரத்தில் காட்டினான். கருட திருத்தோடுல இவன் பார்க்கிறான். அப்ப கூட இவன் என்ன சொல்றான்? என் கடமையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர்மலைந்து என் உயிரணைய தோழனுக்காக செஞ்சோற்று கடன் கழித்தே. நான் என் உயிரை துரியோதனனுக்கு கொடுத்துட்டேன். தேவர் கோவுக்கு நான் கவச குண்டலம் அளித்தே. உனக்கு உரைபெறினர் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தேன். லெஸ் லக்கேஜ். பிரயாணம் பண்ணும்போது 4 பெட்டி 10 பைய தூக்கிட்டு போனா இறங்குற போது கஷ்டம். விசில் ஊதிடுவா ரயிலு. லக்கேஜே இல்லை. அப்படியே ஜம்முன்னு போறாரு. சித்தோட்டு மாப்பிள்ள பாரு டக்குன்னு இறங்கிடுவாரு 1 நிமிஷம் நின்னாலும். அது மாதிரி நம்ம பாரத்தை தூக்கிட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். எல்லாத்தையும். அதைத்தான் இங்க சொல்றான். என்னுடைய உயிரை என் தோழனுக்கு கொடுத்துட்டேன். துரியோதனனுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னுடைய கவச குண்டலத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டேன். என் புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டேன். இது பாவம் இல்லை. யார் பெற்ற பெரும்பேறு இவ்விருநிலத்தில் யார் பெற்றா? எல்லா கடனையும் கழிச்சுட்டேன். நான் கடன்காரனா போல. தெய்வ கடனை கழிச்சுட்டேன். நண்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சுட்டேன். உற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சுட்டேன். மனுஷனா பிறந்து என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்துட்டேன். இப்ப கையை தட்டிட்டு நான் போறேன்டா. என்னை யாரும் தழுவி கொள்ளல. எங்க அம்மா என்னை அணைக்கல. எங்க அப்பா என்னை முதுகுல தட்டி தரல. என்ன ஆத்தியார் என்ன நல்ல பையனை ஆசீர்வாதம் பண்ணல. ஊரார் என்ன பாராட்டல. ஆனா இத்தனை பேர் என்ன அணைக்கல. ஆண்டவா, நீ என்ன அணைத்து கொண்ட. வான் பெற்ற நதிகம் அழுதாள் வணங்க பெற்றேன். மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்க பெற்றேன். தேன் பெற்ற துழாயலங்கள் திருப்புயமும் களபமார்பும் தை வந்து தீண்ட பெற்றேன். நீ அணைச்சுக்கிட்டேடா. அடுத்தவன் மதிச்சா என்ன, மதிக்காட்டா என்ன, தெய்வம் என்ன மதிச்சதே அது போரும். யான் பெற்ற பெரும்பேறு இவ்விருநத்து என்னை அன்றி வேறு யார் பெற்றா? அப்படியே சாஞ்சு நிக்கிறான். கண்கள்ல அவன் பார்த்த அந்த கடவுள் காட்சிய, நாக்குல கடைசி நேரத்துல யுக புருஷனுடைய நாமம் அது வரைக்கும் சொல்லல. கடைசியில் அந்த நாமம்
கண்ணில் அவனையே பார்த்து கொண்டிருக்கான். அப்பொழுது அந்த ஆவி அவனிடத்துல இருந்து கிளம்பி மேலே போகிறது. அதுக்கு முன்னால் அவன் வீர மரணம் அடையணும். அப்படியே கிடக்கிறான். கிருஷ்ணன் தேர்தட்டில் வந்து ஏறினா. எங்க போனேன்னு அர்ஜுனன் கேட்கல. அம்ப விடுறான். அவன் அம்பு விட்டான். கர்ணன் மார்பில் தைத்தது வீர மரணம். ஆவி மேலே போகிறது. சூரியன் பார்த்தான். ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டான், குளிக்கணுமே, பிள்ளை செத்தா அப்பன் குளிக்கணும். சூரியன் கடலிலே முழுகினான். குந்தி வந்து அழறா எல்லாத்தையும் சொல்லி. பஞ்சபாண்டவர் 5 பேர் திகைக்கிறார்கள். கிருஷ்ணா என்ன காரியம் பண்ண? ஆடவனை புதல்வனை கொண்டு அழிப்பித்தாய், இலங்கை நகர் காவலனை வீடனனை பகையாக்கி வீழ்வித்தாய், இன்று நாடறிய புகுந்து எங்கள் நாயகமாம் கர்ணனை நரன் அம்பால் வீழ்வித்தாய். உனக்கு இது வேடிக்கையா இல்ல வாடிக்கையா? இரண்டேன அவன் புள்ள பிரகலாதனை வச்சு கொன்ன, ராவணனை அவன் தம்பி விபீஷணனை வச்சு கொன்ன. இன்னைக்கு உலகமறிய வந்து என் சகோதரனான கர்ணனை எங்களை வச்சு அழிச்சியடா. அப்ப சகாதேவன் சொன்னான், இது அவனுக்கு வேடிக்கைடா, இது அவனுக்கு வாடிக்கை. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கு. அவன் கவலையே படல. இப்போ விடிய விடிய எல்லாரும் நாம செத்து 4 பேர் அழுதா அதுதான் நல்ல சாவு. நாம செத்து பட்டாசு வெடிச்சு எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்தான்னா ஒரு அயோக்கியம் போயிட்டான்டான்னு சந்தோஷம். சந்தோஷம். இப்போ ரொம்ப பேர் தலைவன் செத்தா பட்டாசு வெடிக்கிறான், அவனுக்கு சந்தோஷம் தான். நினைச்சுக்கிறான் என்னமோ இவனுக்காக நல்ல ஒழிஞ்சாண்டா பாவின்னு. அழணும். அது யார்? நல்லவன் அழணும். நான் செத்து போயிட்டா ஊர்ல இருக்கிற திருடன் பிக் பாக்கெட் அயோக்கியனால அழுதா நம்ம கட்சி அழுன்னு அர்த்தம். நல்ல வாழணும். பிறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்து கோர்த்தக்கதுடை. நல்லவன் கண்ணுல இருந்து நமக்காக ஒரு சொட்டு தண்ணி வந்தா அந்த சாவை பிச்சை கேட்டாது வாங்கு. வள்ளுவர் சொல்லுவார், உடம்புக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், சென்ட் போடுறோம், சாப்பாடு போடுறோம், பட்டு புடவை கட்டுறோம். உயிருக்கு என்ன சம்பளம் கொடுக்கறோம்? ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பையன் 20,000 செலவு பண்ணி தேர் கட்டி சுடுகாட்டு கொண்டு போய் போட்டு வச்சிருக்கான். அந்த உயிர் அந்த உடம்பை சுத்தித்து, என் உடம்பே நீ எப்படி இங்க வந்த? என் பையன் ரொம்ப நல்லவன்யா, அவன் 20,000 செலவழிச்சு தேர் கட்டி டண்டனக்கு டண்டனக்குன்னு மாலை வச்சு கொண்டு வந்தான். எவன் அப்பன் உயிரோடு இருக்கும்போது 10 பைசா செலவு பண்ணலையோ அவன் தான் செத்த பிறகு 10,000க்கு தேர் கட்டுவான். இருக்கிற போதே நம்ம எல்லாம் செஞ்சிட்டா அதுக்கு பிறகு தேவையில்லை. இப்போ அப்ப சொல்றான். அப்ப அந்த உயிர் கேட்குது, உங்க வீட்டுல இருந்து இந்த சுடுகாடு 3 ஃபர்லாங், இந்த 3 ஃபர்லாங் தூரத்துக்கு உன்னை தூக்கிட்டு வரதுக்கு 10,000 ரூபாய் தேரு. உனக்கு இப்ப வயசு 65, நீ பிறந்ததுல இருந்து 65 வருஷம் நீ போக நினைச்ச இடத்துக்கெல்லாம் உன்னை தூக்கிட்டு போனது நான். எனக்கு என்னடா சம்பளம் கொடுத்தேன் உயிர். உடல் சொல்லிச்சு, உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கறது? வீட்டுக்காரன் வீடை காலி பண்ண சொல்லிட்டான். குடியிருக்கிறோம் என்ன பண்ண, என்னைக்கு இருந்தாலும் வாடகை வீடு எனக்கு சொந்தம் இல்லை. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கையகல நிலம் வாங்கி ஒரு கூரை குடிசையாவது போட்டு வச்சிருந்தா வீட்டுக்காரன் சாமான தூக்கி எறிஞ்சா நீ மானத்தோட போய் வேற இடத்துல இருக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் நீ இருக்கிறது வாடகை வீடு. இந்த உயிர் இருக்கிற உடம்பு வாடகை வீடு, பெர்மனன்ட் இல்லை, அழிஞ்சுதான் ஆகும். மேல இருக்கிறோம் எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லுவான். அப்போ என்ன காலி பண்ண சொன்னா நான் தெருவில் நிற்கிறேனடா. நீ வாழற காலத்துல தான தர்மம் பண்ணி புகழுடம்புன்னு உன்னை சம்பாதிச்சிருந்தா இப்ப நான் அதுல போய் போவேனே. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்க்கு கொடுக்கிற சம்பளம் கொடுப்பது அதனால வர்ற புகழ், கெடுப்பது அதனால வர்ற புகழ் அல்ல. இப்ப கர்ணனுக்கு அது கிடைத்தது. எல்லாரும் எழுதுகிறார், செவ்விரவி திருமகனை ஜெகம்பிறக்கும் காவலனை எவ்விரவும் விடுவிக்கும் இருகரத்து வள்ளலை இழந்தோம் என்று வெவ்விரவு அருமலர்த்தால் விஜயன் முதலாக அனைவரும் அவ்விரவு விடியும் வரை அழுதார். எப்பவுமே பாண்டவர் பக்கத்துல யாராவது செத்தா துரியோதன பக்கத்துல பாயசம் வைப்பான், துரியோதன பக்கம் யாராவது செத்தா பாண்டவர் பக்கத்துல பாதாம் அல்வா வைப்பான். கர்ணன் இறந்த போது மட்டும்தான் பாண்டவர்களும் அழுகிறார்கள், துரியோதனனும் அழுகிறான். டே கர்ணா, நானும் உன் கூட வரேன், ஆனா இப்ப வந்தா நீ போர்ல இறந்து போயிருக்க வீர சொர்க்கம், நான் தற்கொலை பண்ணிட்டா நரகத்துக்கு போவேன், நாளைக்கு போர் செய்து இறந்து நான் வரேன்டா, உன் பக்கத்துல எனக்கு சீட்டு பிடிச்சு வைக்கணும். படைக்கடலுக்கு புனையானாய் வருகிறேன். துரியோதனன் அழுகிறான், கௌரவர் அழுகிறார்கள், பாண்டவர் அழுகிறார்கள், கண்ணன் அழுகிறான், நிலம் அழுகிறது, வான் அழுகிறது.
அத்தனை பேரும் அழும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அத்தனை பேருக்கும் அவனுக்கு செய்த கொடுமைகளை எண்ணி எண்ணி உருகுகிற நிலையிலே ஒருவன் போனான் என்றார். அத்தனை காப்பியத்திலே, அத்தனை மகான்கள் வரலாற்றிலே, அத்தனை அவதார காலத்திலே கர்ணன் ஒருவன் மட்டும்தான். அதனாலே அப்பேற்பட்ட தானசூர கர்ணனை பற்றி படிக்கும் போதுதான் பாரதத்திலே அத்தனை பேரும் பின்னுக்கு தள்ளி பாரதத்தை படித்து முடித்து அந்த பாரத காவியத்தை மூடுகிற போது நம் நெஞ்சிலே கர்ணன் நிற்கிறான். கிருஷ்ணனை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு கர்ணன் நினைப்பான். அதனாலே அந்த மாவீரனுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இறைவரே அவனை தன்னுடன் சேர்த்தி கொண்டதனாலே அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த காட்சியை அவனோடு சேர்ந்து நாமும் அந்த கருட சேவையை பார்த்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு என்னுடைய பேச்சோடு நிறைவு செய்கிறேன். நாளை விழா தொடரும், ஆனால் நான் தொடர மாட்டேன். இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். 16வது நாள் போருக்கு கர்ணன் கௌரவ சேனாதிபதியாக வர, ஆனால் அன்றைக்கு அவன் தோற்க, இன்று போய் போர்க்கு நாளை வா என சொல்ல அவன் வேண்டியபடியே சல்லியன் அவனுக்கு தேரோட்டியாக வர 17வது நாள் எல்லாவற்றையும் தான தர்மம் செய்துவிட்டு களத்துக்கு வர தர்மபுத்திரனோ என அர்ஜுனனே ஒரு கடநேரம் நினைக்க, அப்பொழுது போர் தொடங்க அத்தனை அஸ்திரங்களும் பயனற்று போக கடைசியிலே நாகாஸ்திரத்தை எடுக்க அவன் நெற்றிக்கு குறிவைக்க சல்லியன் நெஞ்சுக்கு குறிவைக்க சொல்ல கர்ணன் அதை மறுக்க நெற்றிக்கு குறிவைக்க கண்ணன் தேர்தட்டை அழுத்த தலைக்கு வந்தது பாகையோடு போக நாகாஸ்திரம் திரும்பி வர மறுமுறை விட சொல்ல தாய்க்கு கொடுத்த வாக்கினாலே மறுமுறை விட மாட்டேன் என மறுத்துவிட அந்த நாகம் தற்கொலை செய்து கொள்ள இப்பொழுது கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை விடலாம் என நினைக்க, ஆனால் உன் தோல்விக்கு நான் துணை இருக்க மாட்டேன் என சல்லியன் கோபத்தினாலே தேரை விட்டு இறங்க தேர் பூமியிலே அழுந்த அந்த நான் சாபத்தினாலே தேர் அவனுக்கு பயனில்லாமல் போக தேர் தட்டிலே சாய்ந்து கொண்டு இருக்க வேண்டியவர் தேர் சக்கரத்திலே சாய்ந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை விடலாம் என நினைக்க பரசுராமர் சாபத்தினாலே அந்த மந்திரமும் கடைசி நேரத்தில் மறந்து போக, அப்பொழுது அவன் செயலொன்று இருக்க கண்ணன் அதை தெரிந்து கொள்ள பழம் பழுத்து விட்டது, இனி காம்பிலே இருக்கக்கூடாது என சூரியன் அஸ்தமனத்துக்கு 2 விற்கடை இருக்க அர்ஜுனா போரை நிறுத்து என சொல்லி மெய்த்தவப்படிய வேதியனாகி இந்த வெயிலவன் புதல்வனை அடைய, அப்பா எனக்கு தாங்க முடியாத தர்தரம் ஈண்டிய வறுமையும் இன்னலும் தொடர ஈண்டு வந்தே எனக்கு ஒன்று இக்கணத்தை அளிப்பா என சொல்ல, நான் ஆவியோ நிலையில் கலங்கியது, நான் இருக்கிறேனா இறந்து விட்டேனா தெரியல, நான் கொடுக்கிற பக்குவத்தில் வரல, நான் தரத்தகு பொருளை நீயே நவில்க என சொல்ல, நீ செய்த புண்ணியத்தை உதவு என சொல்ல கர்ணன் சிரித்துக்கொண்டே செய்கின்ற இனிமேல் ஏதாவது செய்வதானால் அத்தனை பலனையும் உனக்கு தருகிறேன் என சொல்ல கண்ணன் தாரை வார்த்து கொடு என கேட்க மார்பிலே குத்திய அம்பை பிடுங்கி அந்த இரத்தத்தினாலே முதல் இரத்த தானம் செய்தவராக கண்ணனுக்கு கொடுக்க கிருஷ்ணன் மனம் நெகிழ்ந்து போய் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் என சொல்ல, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத மனசை கொடு என கேட்க அதை கேட்ட கண்ணன் மெய்மறந்து அவரை மைத்துனனாக எடுத்துக்கொண்டு அவரை மார்போட தழுவி கண்மலரிலே இருந்து கருணையை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி என மும்மூர்த்திகளாக அவனுக்கு காட்சி தர அந்த கருட சேவையிலே கண்ட காட்சியை கண்டு துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடன் கழிக்கேன் உயிரை கொடுத்தே தேவர்கோவுக்கு கவச குண்டலத்தை கொடுத்தே உனக்கு புண்ணியம் அனைத்து உதனே தர்மன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர்முலைந்து என் கடமையை நான் செய்துவிட்டேன். இந்த உலகத்திலே நான் பெறக்கூடியது வேறு ஒன்றுமில்லை. யாரும் என்னை மதிக்கவில்லை என்றாலும் கண்ணா நீ என்னை மறுத்தாய். உன்னுடைய துளசி மாலை அணிந்த மார்பினாலே சந்தனம் பூசிய தோள்களினாலே என்னை தழுவிக்கொண்டார். என்னை காட்டும் இந்த பெரும்பேற்றை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று அந்த கண்ணனுடைய நாமத்தை நாவிலே சொல்லி கண்ணிலே அவன் காட்சியை கண்டு கொண்டிருக்க கிருஷ்ணன் வந்து தேரிலே ஏற அர்ஜுனனை அம்பு விட சொல்ல அவன் அம்பு விட கர்ணன் வீர சொர்க்கம் போக சூரியன் கடலிலே மறைய துரியோதனன் ஓடிவர எனக்கு இடம் பிடித்துவே நான் வருகிறேன் என அழ பஞ்ச பாண்டவர்களுக்கு குந்தி அழுததை பார்த்து தங்கள் தமையன் என்று தெரிந்து கொள்ள அவ்விரவு விடியும் வரை நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டோமே என அந்த இருகரத்து வள்ளலை எண்ணி எண்ணி அவர்கள் அழ, ஆனால் அந்த உத்தமனோ சொர்க்கத்திலே ஆண்டவனுடைய திருவடி நிழலிலே அவன் செய்த தான தர்மத்தின் பலனினாலே மிகச்சிறப்பான சிதப்பிரஞனாக வாழ்ந்தான் என்ற அளவிலே இப்பேற்பட்ட மகாபாரத கதையை நினைத்து நினைத்து சுவைத்து படிப்பதற்குரிய மானுட பிறவியை எனக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி கல்வி கேள்விகளிலே என்னை வல்லவளாக்கிய என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நன்றி கூறி அந்த கல்வியினாலே கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களின் அடிவணங்கி அதனாலே நான் படிப்பதற்கு ஏராளமான நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிற வால்மீகிக்கும் கம்பருக்கும்
வியாசருக்கும் வில்லிக்கும் தெய்வ சேக்கிழாருக்கும் சங்கத்தமிழ் நாவலருக்கும் இளங்கோவடிகளுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இன்றைக்கும் இருக்கின்ற அத்தனை மகானுபாவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி அதை எடுத்துச் சொல்ல கருவியாக இருக்கிற என் அன்னை தெய்வ தமிழுக்கு நன்றி கூறி, இறைவன் கொடுத்த வாய் இருக்க, பெற்றோர் கொடுத்த கல்வி இருக்க, பெரியவர் கொடுத்த நூல் இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது குடத்திலிட்ட விளக்காக போகும். பாடக்கற்றவன் தனியாக பாடலாம், ஆடக்கற்றவன் தனியாக ஆடலாம், பேசக்கற்றவன் தனியாக பேசினால் பைத்தியம் என்ற பெயர் வரும். அதற்கு ஒரு அரங்கம் வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வ நலம் கமழுகின்ற அன்னையினுடைய திருச்சந்நிதிக்கு முன்னாலே அந்த மகாபாரதத்தை பேசக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்த இந்த மார்கழி பெருவிழா கமிட்டியினருக்கும், என்னுடைய முற்றாத மழலையை கேட்ட உங்களிலே, அறிவிலே, வயதிலே, ஞானத்திலே, பக்தியிலே பெரியவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கியும், எனக்கு இணையானவர்களுக்கு தோளோடு தோள் நின்றும், என்னை விட இளைய தலைமுறையை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தியும் என் நன்றியை காணிக்கையாக்கி, எல்லாம் இருந்தாலும் இது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ஒரு வார்த்தையும் யார் காதிலேயும் விழாது. வெளியே இருந்தெல்லாம் கற்கிறவர்களுக்கு அற்புதமாக கொண்டு போய் சேர்க்கிறது. புல்லாய் பிறந்தால் ஆயர்பாடியிலே, கல்லாய் பிறந்தால் திருத்தடியிலே, படியாய் பிறந்தால் திருப்பதியிலே என்ற ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வேண்டியது போல இந்த ஒலிபெருக்கிக்கு உள்ளே இருக்கிற செப்பு கம்பி மண்ணுக்குள்ளே கிடந்த போது நான் ஒரு அண்டாவாகவோ குண்டாவாகவோ மாறி யார் வீட்டு அரணிலேயோ புளி போட்டு தேய்க்க ஆள் இல்லாமல் கிடக்காமல் நான் ஒலிபெருக்கியாக மாறி, அம்மாப்பேட்டையிலே ஒலிபெருக்கியாக மாறி, தெய்வீக மார்கழி பெருவிழாவிலே இறைவன் நாமாவை ஈயரும்பு முதலான சகல ஜீவராசிகளிடத்திலேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தவமிருந்து ஒலிபெருக்கியாக வந்த இதை ஆழ்வாராக நாயன்மார்களாக எண்ணி இறைவனுடைய படியை கண்ணீரை தொட்டு ஒட்டிக்கொள்வது போல, அபிஷேக நீரை உண்டு மகிழ்வது போல, நிர்மால்யத்தை சூட்டு மகிழ்வது போல இந்த ஒலிபெருக்கியையும் ஒரு சங்கரராக, மத்வராக, ராமானுஜராக, ஆழ்வார்களாக, விவேகானந்தராக, ராமகிருஷ்ணராக எண்ணி அதற்கும் என் நன்றியை கூறி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி